அது எப்படி சார்? நான் உங்களை நம்பி வாங்கினேனா கம்பெனி நம்பி வாங்கினேனா? ஒரு பொருள் ரிப்பேர் ஆனா அதை நீங்க தானே சார் பார்த்து கொடுக்கணும். சார் நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? எனக்கு எப்படி சார் ரிப்பேர் பண்ண தெரியும்? கம்பெனியோட சர்வீஸ் சென்டர்ல கொண்டு போய் கொடுங்க, அவங்க ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணுவாங்க சார், ஆனா காசு கொடுக்கணும்ல. ரிப்பேர்னு வந்தா செலவாக தானே செய்யும். சார் நீங்க சொல்றது சரியில்லை. முதல்ல அந்த கம்பெனிக்கு ஃபோன் போடுங்க. என்னென்ன பண்ண சொல்றீங்க? உங்க கம்பெனி பொருள் ரிப்பேர் ஆயிருச்சு, கஸ்டமர் வந்து கலாட்டா பண்றாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார். ஏன் சார் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னங்க பிரச்சனை? அம்மா, இந்த ஃபேன் உங்க கடையில் வாங்கினேன், ரிப்பேர் ஆகி போச்சு. இப்போ இவர்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை சரி பண்ணி தாங்கன்னு சொன்னா பண்ணி தர மாட்டேங்கிறாரு. என்னம்மா நியாயம் இது? இதை நாம எப்படி ரிப்பேர் பண்ண முடியும்? என்ன ரிப்பேர்னு நமக்கு தெரியாதே. ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க, நீங்க பொருள் வாங்கின ரசீது இருக்கா? இருக்குமா? இந்தா. என்னங்க, இந்த பொருளுக்கு இன்னும் கேரண்டி டைம் முடியல, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஃபேனை சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பி சரி பண்ணி வாங்கி வச்சிருங்க. சார், நீங்க 4 நாள் கழிச்சு வாங்க, உங்க பொருள் ரெடி ஆயிடும். நீங்க என்ன பேச்சு பேசுனீங்க? உங்க சம்சாரம் வந்தாங்க, ஈஸியா பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாங்க. சரி, நீங்க போயிட்டு வாங்க சார். ரொம்ப நன்றிமா. வாங்க. வரேன் சார். என்ன லீல இந்த மாதிரி சொல்லிட்ட? ஏங்க, அதான் 1 வருஷம் கேரண்டி இருக்குல்ல. அது சரி லீல, அவரே சர்வீஸ் சென்டர்ல கொண்டு போய் ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது தானே? என்னங்க நீங்க? இப்பதானே புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க வரவங்க கிட்ட எல்லாம் சட்டம் பேசி அனுப்புனீங்கன்னா அப்புறம் அவர் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்வாரு? ரவி கடை ஒன்னும் சரியில்லைப்பான்னு சொல்ல வர மாட்டாரா? இங்க பாருங்க, நீங்களே இந்த ஃபேனை எடுத்துட்டு போய் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து ரிப்பேர் பண்ணி வச்சீங்கன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அப்புறம் எல்லார்கிட்டயும் நம்ம கடையை பத்தி நல்ல விதமா சொல்லுவாரா இல்லையா? எனக்கு இது தோணவே இல்லையே. இது பாருங்க, 1000 கணக்கா செலவு பண்ணி விளம்பரம் பண்றதை விட இப்படி நம்ம கடையை பத்தி பெருமையா பேசுறதாங்க பெரிய விளம்பரமே. பின்னிட்டப்போ இந்த மரமண்டைக்கு இது தோணவே இல்ல. சரி சரி, ரொம்ப புகழாதீங்க, வந்து சாப்பிடுங்க. லீலா, அப்புறமா சாப்பிடலாம் இரு. இத பாரு. என்னங்க இது? gift கூப்பன் இந்த ஃபேன் கம்பெனில இருந்து அனுப்பியிருக்காங்க. நாம அதோட ரீட்டைல் சேல்ஸ் டீலர் இல்லையா? ஆஹா, இது எதுக்கு? ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிடறதுக்கான கூப்பன் இது. அப்படியா? இன்னைக்கு ஈவினிங் நாம 2 பேரும் ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் டின்னர் சாப்பிடுறோம். என்ன? சரி, போலாம், வந்து சாப்பிடுங்க. இந்த பாரு காரு பத்தியா? காரு உங்க அப்பா வித்த காருமா? தாத்தாக்கே காரு இல்லம்மா, உனக்கு பத்தியா காரு? என்ன இந்த கார்ல உட்கார வச்சு கூட்டு போறியா? என்ன இந்த கார்ல வச்சு கூட்டு போறியா? இதுக்கு எங்கேயானு பப்பாய் ஆடி பப்பாய் பப்பாய். அவரு கிளம்புறேன். இது என்ன காரு? பச்சை காரு, சிவப்பு காரு, பச்சை காரு, 2 காரு வாங்கி கொடுத்துறானே உங்க அப்பன். தாத்தாக்கு 1 காரு. என்னமாமா பேத்திய குஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, இத கொஞ்ச நேரம் எனக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது இல்ல. சரி மாமா, நீங்க பேத்திய கொஞ்சிட்டு இருங்க, நான் ஊருக்கு எங்க கிளம்புறேன். மெட்ராஸ் கிளம்பிட்டியா? செலவுக்கு பணம் இருக்கு இருக்கு மாமா. வா வா வா, அப்பா அனுப்பிச்சிட்டு வந்துடலாமா? உங்ககிட்ட சின்ன காரு, அப்பா பெரிய பஸ்ல போறாரு. அப்பாக்கு டாட்டா கொடு. டாடா. வணக்கம் சிதம்பரம். அங்க வாங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பக்கமே வரது இல்ல. வேலை சரியா இருக்குங்க. சரி சரி, என்ன கையில பத்திரிகை எல்லாம்? பேரப்பிள்ளைக்கு காது குத்து. அவசியம் வந்துடணும். அவசியம் அவசியம், இதுக்கெல்லாம் வராமையா? இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் வந்தாதான் சொந்த பந்தத்துக்கெல்லாம் பார்க்கலாம். ஆமா, எப்ப நம்ம பேத்திக்கு காது குத்து வச்சிருக்கீங்க? நடக்கு நடக்கு, அதுக்குன்னு வேலை வந்துட்டா தன்னால் நடக்கு. உங்களை எல்லாம் கூப்பிடாம நடந்துறேன். சாருக்கு இதை காஃபி கொடு. சரிப்பா. வேண்டாம்மா வேண்டாம் சிதம்பரம், 2-3 நேரத்துல இப்பதான் காஃபி குடிச்சேன், வயிறு ஒரு மாதிரி இருக்கு. சரி, அவசியம் காது குத்துக்கு நிச்சயம் வந்துடுறேன். வந்துடுறேன். வரேன். போங்க அவருக்கு சரி மாமா, தெரியா? நான் கிளம்புறேன். சாரு உன் பொண்ணுக்கு இன்னும் காது குத்துற ஞாபகப்படுத்திட்டு போற பத்தியா? சரி மாமா, நீங்க எப்போ சொல்லல அப்பா காது குத்திடலாம். நான் சொன்னது அது இல்லடா, இதுக்கு காது குத்துறது அப்படின்னு மத்த எவ்வளவு சடங்கெல்லாம் இருக்குது. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன் கோப தாபத்தெல்லாம் அடக்கி வச்சுட்டு மறுபடிய பெருக்கிற வழியை பாரு. அப்படி ஏதாவது கோபம் வந்துச்சுன்னா இந்த பொண்ணு முகத்தை நினைவு வச்சுக்கடா. கோபம் காத்தா பறந்துரு. சரிம்மா, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். போமா, அனுப்பிச்சுட்டோம். ஐயா 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 ஐயா, அழக்கூடாது ஐயா. அப்பாக்கு டாட்டா சொல்லு. டாட்டா டாட்டா டாட்டா. அப்படி டாட்டா கண்ணு, அப்படிதான், அப்படியேதான். என்னாச்சு? கொஞ்ச நேரம் அவளை பாத்துக்குங்க, நான் போய் சோறு வடிச்சிட்டு வந்துடுறேன். பாத்துக்குவா. அப்ப இருந்து நான் தானே பாத்துக்கிறேன், வேற யார் பாத்துக்கிறா? வாடா ராஜா, வாடா வாடா. அடே, என்ன அழக்கூடாது? என்னாச்சுப்பா? ஓட தமிழ் செல்வி. ஓ தானே தானே, பாரு உன் பொண்ண திடீர்னு அடக்க முடியாம அழுதுட்டு இருக்கிறா. என்னடாச்சு என்னடாச்சு? என்னடி குட்டி, ஏன் தாத்தா போட்டு இப்படி படுத்துற? பாவல தாத்தா, வா. எதுக்கு டால அழுதுட்டு?
குழந்தைய கோச்சுக்கிற? பின்ன என்னப்பா உங்களை போட்டு படுத்துறால? இதெல்லாம் ஒரு படுத்தலா? இனிமே இந்த வீட்ல இதுவும் நானும் தானா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, பவானி குட்டிக்கு மேல படிக்கணும்னு ஆசையா இருக்குது. மேல் படிப்புனா பட்டணம் போய் தான் படிக்கணும். அப்புறம் இந்த வீட்ல யாரு? இது நான் நீ 3 பேர் தானா? என்னப்பா உங்களுக்கு மேல மேல சிரமமா தெரியலையா? இதெல்லாம் ஒரு சிரமம்மா. இது யாரு? என் பேத்தி. இது பாரு, எனக்கு 5 பொண்ணு, இது 6வது பொண்ணா இருந்துட்டு போகுது. இந்த மாதிரி சிரமம் கஷ்டம் எல்லாம் சொல்லாத. ஆமா பாவம், சிரமம்மா சிரமம். நீ போய் வேலையை கவனின்னு சொல்லு, வேலையை கவனிச்சு சொல்லு. போ, என் தாத்தா என்ன பார்த்துக்குவாருன்னு சொல்லு. போ. அழக்கூடாதுடா, அழக்கூடாது. ஓ என்னாச்சு? இந்த பார், ஐயா ஐயா ஐயா. ஓ காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணே காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணே கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் ஹாய். சொல் காதல் என்ன இவ்வளோ லேட்டு? வந்தேன்னு சந்தோஷப்படு. வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா அருந்ததி? ஆமா, வர வர எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது டேவிட். 4 பேர் முன்னாடி அப்பா என்கிட்ட பேசுறதுக்கும் தனியா பேசுறதுக்கும் இப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் கடுமையா பேசுறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு டேவிட். என்ன பண்ணலாம் அருந்ததி? எனக்கு என்னமோ இனிமே அப்பா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்க முடியும்னு தோணல. கண்டிப்பா அவர் நம்ம மேரேஜ்க்கு ஒத்துக்கவே மாட்டாரு. நமக்கு சந்தோஷமான மேரேஜ்க்கு வாய்ப்பே இல்லை. நம்ம 2 பேரும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி சட்டுன்னு முடிவு பண்ணாத. எதையுமே கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். கடைசி வரைக்கும்னா எந்த கடைசி வரைக்கும்? எதுதான் உங்க லிமிட் டேவிட்? கோவப்படாத அருந்ததி. இது கோவம் இல்ல டேவிட், வருத்தம். இருக்கட்டும், நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. முடிஞ்ச வரைக்கும் நாம 2 பேர் வீட்லயும் பேசி பார்க்கலாம். அவங்க சம்மதத்தை கேட்கலாம். அது கடைசி வரைக்கும் ஒத்து வரலன்னா வேற வழி இல்லைன்னு தோணும் போது நீ சொல்ற வழிக்கு நான் வரேன். எங்கேயாவது நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. என்னவோ நான் அவசரப்படுற மாதிரி நினைச்சு பேசுற. எனக்கு அவசரம் எதுவும் இல்லை. ஆனா என் அப்பா நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. அதான் சரி, உன் பேச்சுக்கே வரேன். இன்னும் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் நான் சொன்னதான் நடக்கும். ஓடி போக தான் போறோம். அது மைண்ட்ல வச்சுக்கோ. நான் இப்பவே அதுக்கு தயாரா இருக்கேன். நீயும் தயாராயிக்க. என்னங்க இது இவ்ளோ பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வெளியில இருந்து பார்த்தா இப்படி சொல்றியே, உள்ள வந்து பாரு. வா. எப்படி இருக்கு விஜி? ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. எக்கச்சக்கமா பணம் செலவு பண்றவங்க வர்ற இடம். அதனாலதான் ஏகமா பணம் செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்களா? 2-3 தடவை வந்திருக்கேன். எப்படி? ஒரு தடவை முதலாளி கூட வந்திருக்கேன். அப்புறம் பெங்களூர்ல இருந்து பார்ட்டிலாம் வருவாங்க. அவங்களுக்கு இங்கே தான் கூட்டு ட்ரீட் கொடுப்போம். விஜி, நம்ம நினைச்சப்பெல்லாம் இங்க வர முடியாது. ஆனா ஒரு தடவை வந்தாலும் அதை வாழ்க்கை பூரா நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா? விஜி, இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல இவ்வளவு பெரிய லிஃப்ட்ல நம்ம 2 பேர் மட்டும் தனியா போயிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்ணணும்? இல்ல சீக்கிரமா. சீக்கிரம் மூட மாட்டேங்குதே. ஹலோ, வணக்கம். நீங்க எங்க?
சும்மா ஜாலியா சாப்பிட்டு போலாமேன்னு வந்தோம். நீங்க எப்படி? நான் ஃபேன் விற்கிற கம்பெனியில் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக gift கூப்பன் கொடுத்தாங்க. அதான், இல்லைன்னா ஸ்டார் ஹோட்டலில் எங்களுக்கு என்ன வேலை? ஏங்க உங்க தொழில் பிக்கப் ஆகி பெரிய அளவுக்கு வந்தா ரெகுலரா வருவீங்கல்ல? பெரிய கோட்டை கட்டுற மாதிரி இருக்கு. ஏன் அவர் சொல்றது நடக்க கூடாதா என்ன? அப்படி சொல்லுங்க, நீங்க சொல்றதான் கரெக்ட். தொழிலாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு. சேர்ந்தே சாப்பிடலாம்ல? வாங்க, இதுவும் நல்ல விஷயமா தான் இருக்குது. வாங்க. லீலா, உட்கார். என்ன ஆர்டர் பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க. பாருங்க. என்னங்க அங்க பாருங்க. அங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. வாங்க மிஸ்டர் கோபி. வாங்க 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 கோபி. அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. வா லீலா, உட்காருங்க. அப்புறம் என்ன இந்த பக்கம் அதிசயமா இருக்கு? உங்களை எல்லாம் இங்க பாக்குறதெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் இங்க இருக்கிறதுல எதுவும் ஆச்சரியப்பட முடியாது. ஆனா மத்தவங்க வந்திருக்கிறதுல பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. ஆமா, என்ன விசேஷம்? ஒண்ணுல ஒரு சேஞ்சுக்கா விஜய் கூட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா அவங்க 2 பேர் இருந்தாங்க. அப்படியா? சேர்ந்து சாப்பிடலாம்னு வெரி வந்தோம். நைஸ். நீங்க இங்க என்ன விஷயமா? சந்தோஷ் எங்க எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்குறாரு இன்னைக்கு. அப்படியா? என்ன ட்ரீட்? ஆமா, நான் அப்பாவாக போறேன். அதை கொண்டாடுறதுக்காக ஒரு ட்ரீட். நீங்களும் இதுல கலந்துக்கணும். கண்டிப்பா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. செல்வம், இந்தியா ரொம்ப முன்னேறிடுச்சு. என்ன திடீர்னு? இல்ல, கோபி வந்து துணி தச்சு விக்கிறாரு. ஹலோ, அப்படி இல்லைங்க. அவர் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் தச்சு விக்கிறாரு. ஏதோ ஒண்ணு துணி தைக்கிறாரு இல்லையா? அப்புறம் ரவி வந்து இந்த சைக்கிள் வச்சு டீ பிளேட் இதெல்லாம் விற்கிறாரு. இவங்களே வந்து ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்றாங்கன்னா இந்தியாவோட பொருளாதாரம் முன்னேறிச்சு தானே அர்த்தம். பிளேட் எடுத்துக்கங்க. வணக்கம். வணக்கம் சார். ஹலோ, வாங்க சார். வணக்கங்க. வணக்கங்க. செல்வத்தோட முதலாளி. என்ன எல்லாரும் குடும்பத்தோட ஒண்ணா வந்திருக்கீங்க போல இருக்கு? ஆமா, நான் அப்பாவாக போறேன். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு ட்ரீட் ஒன்று கொடுக்குறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. மாணிக்கம், உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் நிறைய இருக்காங்க போல இருக்கு. ஆமா ஆமா, ஈக்குவலா பிரிச்சிங்கன்னா 2 ஃபுட்பால் டீம் தேரும். இடையில ஃபுட்பால் மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன். மனசுக்கு ரொம்ப நெகிழ்வா இருக்கு செல்வம். மனுஷனா பிறந்தா இந்த மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் சுத்தி இருக்கணும். வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கணும். வெறும் பணங்காசு மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? கரெக்ட் சார். மனுஷங்களுக்கு அப்புறம் தான் காசு. செல்வம், உன் தியரி எல்லாம் நல்லா தான் இருக்கு. இது ஸ்டார் ஹோட்டல். முதல்ல காசு, அப்புறம் தான் மனுஷங்க. செல்வம், இவங்க யாருன்னு தெரியலையே. ஓ சாரி, அவங்க விஜி, அவங்க லீலா. அவங்க 2 பேருமே எங்க சரவணியோட சிஸ்டர்ஸ். வணக்கங்க. வணக்கம். அவரு மிஸ்டர் ரவி, லீலாவோட ஹஸ்பண்ட். இவர் மிஸ்டர் கோபி, விஜயோட ஹஸ்பண்ட். வணக்கங்க. வணக்கங்க. கோபி, நான் ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு கடையில வேலை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கடையோட முதலாளி. சம்பந்தி வீட்டு பொண்ணுங்க மருமக எல்லாரும் ஒண்ணா உட்காந்து மாணிக்க ஃபேமிலியோட விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க. ஆமா, உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. மருமகளோட சேர்ந்து சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் அனுசரிச்சு ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கிறதுக்கு ரொம்ப பெருந்தன்மை வேணும். அது உங்ககிட்ட இருக்குமா? ஒரு பொண்ணை பெத்தவங்கிற முறையில சொல்றேன். உங்க மருமக ரொம்ப கொடுத்து வச்சவ. உங்க வீட்டுல யாருனாலும் நம்பி சந்தோஷமா பொண்ணை கொடுக்கலாம். நீங்களும் எங்களோட இருந்து சாப்பிடணும். மாப்பிள்ளை கொடுக்கறாரு விருந்து. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. இங்க ஒருத்தரை பார்க்கணும், அதுக்காக தான் வந்தேன். வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படிங்க? சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிங்க. மாணிக்கம், ஏமா, செலவு எக்கச்சக்கமாகும் போல இருக்கு. இதனால ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சாப்பிடு. ஏண்டா மாணிக்கம்,
பாலு சார் பேசும்போது கவனிச்சியா? ம் அவருக்கு நம்ம கூட சம்பந்தம் வச்சுக்கணும்னு மனசுல ஒரு ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லன்னா அந்த மாதிரி ஒரு பேச்சு அவர் வாயிலேந்து வருமா? உங்க மருமக கொடுத்து வச்சவன் வேற சொல்றாரு. அது மட்டுமா, சொந்தக்காரங்களுக்குள்ள அதான் என்னமோ இங்கிலீஷ்ல என்னமோ சொன்னாரே. ஆண்டி வரலன்னா விட்டுருங்களேன், ஏன் ரொம்ப சிரமப்படுறீங்க? சொந்தக்காரங்களுக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு சொன்னாரு. ஆ, ஆ, மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணமே இல்லாம அவர் வாயிலேந்து அப்படி ஒரு வார்த்தை வருமா? ஆண்டி அவர் பாவம் ஏதோ ஸ்டார் ஹோட்டல் அட்மாஸ்பியர்ல தெரியாதனமா உளறிட்டாரு. நீங்க இதை வச்சு இவ்வளவு பெரிய பிளான் போடுங்கன்னு தெரிஞ்சிருந்தது பாவம் பேசியிருக்கவே மாட்டாரு. அதெல்லாம் இல்ல மாப்ள, அவர் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. சரோ, என்ன சரோ, நான் சொல்றது சரிதானே?